தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 14ஆம் வாரத்துடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க ஆண்டவருடைய இந்த ஆசிரை நாம் இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் வழியாக நாம் பெறுவோம். நித்திய பிதாவை, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிறக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டுவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித ருபினா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இப்புனிதை 2ஆம் நூற்றாண்டிலே இறை அன்புக்கும் பிறரன்புக்கும் சான்று பெறக்கூடியவளாக தன் வாழ்நாளிலே ஏழைகளுக்கு தன்னுடைய அளவிழந்த இரக்கத்தை, அன்பை பொழிந்து இறை அன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்திருக்கின்றாள் புனித ருபினா. ஒவ்வொரு நாளும் ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் தன் வாழ்நாளிலே அந்த 2ஆம் நூற்றாண்டிலே வேத கலாபனை அந்த நேரங்களிலே மிகுந்த ஒரு விசுவாசவற்றோடு விசுவாச ஒரு சாட்சிய பகிர்வாக இவருடைய வாழ்வு இருந்தது என்று திருத்தந்தையர்கள், தொடக்க கால அந்த திருத்தந்தையர்கள், குறிப்பாக ஜோசேபிஸ் ஃபிளேவியஸ் என்ற அந்த யூத வரலாற்று அறிஞருடைய இந்த புத்தகத்திலே இந்த புனித ருபினாவுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இவருடைய எளிமை நிறைந்த வாழ்வு, துன்பம் நிறைந்த வாழ்வு, ஏறக்குறைய இந்த 2ஆம் நூற்றாண்டிலே பட்ட துன்பங்கள், உடல் அளவிலும் மனதளவிலும் இந்த புனித ருபினா ஆண்டவருடைய அந்த இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய அந்த அன்பிற்காக தன் வாழ்நாளிலே துன்பங்களை இவர் ஏற்றிருக்கின்றாள், சந்தித்திருக்கின்றாள், சவால்களை தன் வாழ்நாளிலே பெற்றால் சாட்சிய ஒரு வாழ்வு வாழ்ந்தாள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. ஆக இன்றைய நாளிலே இந்த முதல் வாசகத்திலே ஆண்டவர் அருமையாக ஒசையா இறைவாக்கினர் வழியாக மக்கள் எல்லோருமே ஆண்டவருடைய அன்பிலே திரும்பி வர வேண்டும். கடவுளுடைய அன்புதான் நிறைவு. ஆகவே ஞானமிகுவன் நிறைவு எவனோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய நெறிகள் நேர்மையானவை, இதோ அவருடைய பற்றுமை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற நான் அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரவேலுக்கு பணிபோல இருப்பேன் என்று ஆண்டவருடைய இந்த வாக்கு தத்தத்தை, ஒரு புது வாழ்வை, பழைய வாழ்வு கழிந்து புதிய ஒரு வாழ்வை நாம் பெற வேண்டும், துன்பங்கள் வழியாக இந்த மீட்பை நாம் உணர வேண்டும் என்பதை இந்த ஒசையா இறைவாக்கினர் கடவுளுடைய அந்த அன்பு ஒரு பேரன்பாக இருக்கிறது என்பதை அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார். இந்த நட்சத்திரத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அவர்களை அபிஷேகம் செய்து அவருடைய வாழ்விலே எத்தகைய தடைகள் இருக்கின்றன, எத்தகைய ஒரு போராட்டங்கள், எத்தகைய ஒரு சவால்கள் இருக்கிறது என்பதை இன்றைய இந்த நற்செய்தி வழியாக ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆக அது ஓநாய் என்று சொன்னால் நாம் எல்லோரும் அறிந்தது, எப்படியாவது தந்திரத்தோடு, சுயநலத்தோடு, அகங்காரத்தோடு, எப்படியும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு இருக்கிற அந்த ஓநாயின் மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை நான் அனுப்புகிறேன் சொல்கின்றார். நானே என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிவேன் என்று யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். இயேசுவே ஒரு ஆட்டுக்குட்டியாக, திருமலுக்கு யோவான் இதே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர் என்று இயேசு இதோ ஆட்டுக்குட்டியாக, செம்மறியாக அனைவருக்கும் தன்னுடைய திரு இரத்தத்தினால் அனைவரையும் இந்த மனுக்குலத்தை அவர் மீட்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு இறை வெளிப்பாட்டை இந்த இறை இறக்க இந்த நவநாளிலே வெள்ளிக்கிழமையிலே இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார் என்று அந்த இயேசுடைய அந்த திரு இரத்தத்திலே இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். இயேசுடைய இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகின்றோம். இயேசுடைய இரத்தமே நமக்கு புது வாழ்வு என்று சொல்லுகிறோம். அந்த அளவுக்கு இயேசுடைய இந்த பணியாளர்கள், இயேசுடைய சீடர்களுடைய வாழ்வு ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல இருக்கும் என்று சொல்லுகிறார். பாம்புகளைப் போல நீங்கள் விவேகமாக இருங்கள், புறாக்களை போல நீங்கள் கவனற்றவராக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகிய குடும்பத்திலே பல பிணக்குகள் இருக்கும். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்காக எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்க பெறுவர். இதுதான் இன்றைய நற்செய்தியானது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வில் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை கேள்வி கேட்பதும், பிள்ளைகள் பெற்றோரை சாடுவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவதும்,
இன்றைக்கு குடும்ப அமைதி இழந்து இருக்கிற அநேக குடும்பங்கள், எங்கு சென்றாலும் எங்களுக்கு அமைதி இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே நிறைவு இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே போராட்டம், கணவர் ஒரு வழி செல்லுகின்றார், மனைவி ஒரு பக்கமாக செல்லுகின்றார், பிள்ளைகள் அவருடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒருவரை இன்றைக்கு எதிரியாக பழி வாங்கக்கூடிய அந்த மனநிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியானது தெல்ல தெளிவாக நமக்கு இன்றைய காலப்போக்கு ஏற்றவாறு, காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு கடவுள் நம்மோடு பேசுகிறார். திருச்சபை என்ற ஏடு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டிலே தெளிவாக சொல்லுது, காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப இறை வார்த்தையின் ஒளியிலே நம்ம எல்லோரும் நடக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு! கிறிஸ்தவ வாழ்வு சாதாரண ஒரு வாழ்வு அல்ல, முள்படுக்கையான ஒரு வாழ்வு, ஆக நல்ல வளர்ந்த அந்த ரோஜாக்கள் நிறைந்த ஒரு வாழ்வு அல்ல, மாறாக பெரிய தோட்டம் அல்ல, மாறாக முட்படுக்கை நிறைந்த ஒரு வாழ்வு. அதுதான் இந்த கடினமான இந்த கிறிஸ்தவ வாழ்வு. இயேசுடைய விழுமியங்கள், இயேசுடைய இந்த மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்குற பொழுது இத்தகைய சவால்களை சந்தித்தாக வேண்டும். இன்றைய ஒவ்வொரு பணியாளர்களையும் பார்க்கிறோம், தன்னுடைய குடும்பத்தை இழந்திருப்பவர் நிறைய பேர் இறை வார்த்தை அறிவிப்பதன் வழியாக பார்க்கிறோம். ஹிலாரி ஸ்டெயின்ஸை பார்க்கிறோம், தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள் வட இந்தியாவிலே ஜீப்பில் வைத்து கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், ஹிலாரி ஸ்டெயின்ஸ் இடத்திலே, நீங்கள் உங்களுடைய ஆஸ்திரேலிய நாட்டுக்கே நீங்கள் போய்விடுகிறீர்களா? வேண்டாம், இன்னும் வட இந்தியா உங்களையும் கொண்டு விடுவார்கள். ஆனால் அந்த அம்மா சொன்ன பதில், ஹிலாரி ஸ்டெயின்ஸ், என் ஆண்டவருடைய பணிக்காக நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இதே இந்த மக்களிடத்துல தான் நற்செய்தியை நான் பறைசாற்றுவேன் என்று ஆணித்தரமாக சொன்னது போல இன்றைக்கு பணியாளருடைய வாழ்வு இன்றைக்கு சாதாரண ஒரு வாழ்வு அல்ல, கடினமான வாழ்வு, ஒரு லட்சியமான ஒரு போக்கு இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், தூய் ஆவியார் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் என்ன பேச வேண்டும், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் புனித ருபினா 2ஆம் நூற்றாண்டிலே வேத கலாபனையிலே துணிவோடு இருந்தால், மன உறுதியோடு இருந்தால், ஆண்டவர் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பதை தங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்வார் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இறை இறக்க ஆண்டவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். இறை இறக்க இந்த நவநாளை ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய அன்பை பெறுகிறோம், கடவுளுடைய அமைதியை பெறுகிறோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க நவநாளை ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் நீங்கி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை, அன்புறவையும், நானே உங்கள் கடவுள், நானே உங்கள் மீட்பர், நானே உங்களுக்கு ஆறுதலும் இரக்கமும் கனிவுள்ளவராக இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையே இருக்கிற மனத்தாங்கல்கள், இன்னைக்கு குடும்ப உறவில் இருக்கிற சிக்கல் அனைத்தையும் நீரை ஏற்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நல்ல இறை ஞானத்தை, பகுத்தறிவை, இறை ஞானத்தை நிறைவாய் தந்து பிள்ளைகளை, சிறுவர்களை, சிறுமியர்களை, இளைஞர்களை, பயணிக்கிறவர்களை, இன்னும் வெளிநாட்டு விசாவுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த ஜூலை மாதத்திலே இன்னுமாய் பல்வேறு தடைகளோடும், பிரச்சனைகளோடும், நோய்களோடும், குழப்பங்களோடும், எனக்கு மன உளைச்சலோடும் இருக்கிறவர்களே, இந்த இறை இறக்க ஆண்டவர் என்று அஞ்சாதே, நான் கனி உள்ளவர், நான் தாழ்ச்சி மிக்கவா இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் அரவணைத்து அன்பு செய்யக்கூடிய நம்ம ஆண்டோடைய அந்த மாசற்ற திரு இருதயத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இறை வழியிலே, தூய வழியிலே நாம் நடக்க அருள் வேண்டி எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.